நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி புறப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தி ரூபாய் 4 கோடி பணத்தை கைப்பற்றினர். சதீஷ், நவீன், பெருமாள் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் வேலை பார்ப்பவர்கள். லோக்சபா தேர்தலில் நெல்லையில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என விசாரணையில் தெரியவந்தது. ஆனால் அந்த பணத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என நயினார் நாகேந்திரன் கூறினார். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டது. நயினார் நாகேந்திரன் மட்டுமின்றி தமிழக பாஜக பொருளாளர் SR சேகர், அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகன், பாஜக வர்த்தக பிரிவு செயலர் கோவர்தன், நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன், உறவினர் முருகன், அவரது உதவியாளர் ஜெய்சங்கர் என பலரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த ஹவாலா இடைத்தரகர் பங்கஜ் சூரஜிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. புதுச்சேரி பாஜக MP செல்வ கணபதி 20 கிலோ தங்கக்கட்டிகளை என்னிடம் கொடுத்து தேர்தல் செலவுக்காக விற்று தரும்படி கேட்டார். நானும் தங்கக்கட்டிகளை விற்று பணத்தை கொடுத்தேன் என சூரஜ் வாக்குமூலம் அளித்தார். இதனால் MP செல்வ கணபதியிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான செல்வ கணபதியிடம் அதிகாரிகள் துருவி விசாரணை நடத்தியுள்ளனர். கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடந்ததாக கூறப்படுகிறது. ரூபாய் 4 கோடி பணத்தை நெல்லைக்கு கொண்டு செல்ல செல்வ கணபதி மூலம் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டதாக சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவித்தன. செல்வ கணபதியின் வாக்குமூலத்தை அதிகாரிகள் பதிவு செய்து கொண்டனர். MP செல்வ கணபதியிடம் விசாரணை நடந்துள்ள நிலையில் ரூபாய் 4 கோடி வழக்கு விசாரணை முக்கிய கட்டத்துக்கு வந்துள்ளது. அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க சிபிசிஐடி அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்.